வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 1, 2001 நேபாள். அது ஒரு வெள்ளிக்கிழமை. டைம் அப்ப கரெக்டா ஒரு 7 மணி இருக்கும். அப்போதைய நேபாள் நாட்டுடைய ராஜாவான பைரேந்திர ஷாவுடைய பேலஸ்ல ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற இந்த பார்ட்டி அரச குடும்பத்துடைய ஒரு ட்ரெடிஷன் மாதிரி. அதுல அரச குடும்பத்தை சேர்ந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி அன்னைக்குமே கிட்டத்தட்ட 22 பேர் அந்த பார்ட்டியில இருந்தாங்க. மேலும் இது ஒரு ஃபேமிலி பார்ட்டி அப்படிங்கறதால பார்ட்டிக்கு வந்தவங்க அண்ட் வேலையாட்கள் இவங்களை தவிர வேற யாருக்குமே அங்க அனுமதி கிடையாது. ஏன் கார்ட்ஸுக்கு கூட அந்த ரூம் கிட்ட வர்றதுக்கே பெர்மிஷன் கிடையாது. சோ அந்த பார்ட்டியில ராஜா பைரேந்திர ஷாவுடைய முதல் மகனான திபேந்திர ஷா அங்க பார்ட்டிக்கு வந்த எல்லாத்துக்கிட்டையுமே சிரிச்சு பேசிட்டு எல்லாத்தையுமே சந்தோஷமா வரவேத்துட்டு ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூட்ல இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் கரெக்டா அவருடைய காதலியான தேவயானி ராணா கிட்ட இருந்து ஒரு போன் கால் அவருக்கு வருது. அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. இதனால அப்செட் ஆனவரு அந்த போன் காலை கட் பண்ணிட்டு அளவுக்கு அதிகமா அங்கிருந்த ட்ரிங்க்ஸை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய நிலை மறந்து போதை தலைக்கு ஏறுற அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸும் கஞ்சாவும் எடுத்துக்கிறாரு. இத பார்த்த அந்த பார்ட்டியில இருந்த அவருடைய கசின் அவருடைய நிலைமை சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மத்த கசின்ஸோட உதவியால தள்ளாடிட்டு இருந்த அவரை அவருடைய ரூம்ல போய் படுக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கம் ரூம்ல திபேந்திரா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப திரும்பவுமே அவருடைய காதலி தேவயானி கிட்ட இருந்து அவருக்கு போன் கால் வருது. அந்த போன் அட்டன் பண்ணவரு எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. டைம் அப்ப ஒரு 9 மணி போல இருக்கும். பார்ட்டி நடந்துட்டு இருந்த அந்த ரூமுக்கு ஒரு நபர் கையில கன்னோட ஆர்மி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உள்ள நுழையறான். அப்படி உள்ள வந்த அவன் நேரா கிங் பைரேந்திரா கிட்ட போய் நிக்கிறான். அவனை பார்த்த ராஜாவோ அவனுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்ப இங்க வந்து நின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நபர் யாருமே துளி கூட எதிர்பார்க்காத விதமா அவன் கையில வச்சிருந்த அந்த மெஷின் கன் எடுத்து அங்கிருந்த ராஜாவை வெறி பிடிச்ச மாதிரி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஷூட் பண்ண உடனே அந்த நபர் உடனடியா அந்த ரூமை விட்டு வெளியே போறான். அங்க அந்த பார்ட்டியில் இருந்தவங்களுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடியல. சடனா அவங்க பார்த்த அந்த காட்சிய நம்பவே முடியாம உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. ராஜாவை ஷூட் பண்ணிட்டு வெளியே போனவன் இப்ப திரும்பவுமே அந்த ரூமுக்கு வரான். இந்த முறை வேற ஒரு கன்னை எடுத்துட்டு வந்து ராஜாவுடைய மனைவி, மகன், மகள், பிரதர், சிஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வெறி பிடிச்ச மாதிரி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஷூட் பண்ணதுல அந்த இடத்திலேயே ராஜாவோட சேர்த்து 9 பேர் இறந்து போறாங்க. இவ்வளோ கன் சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் கார்ட்ஸ் அடிச்சு புடிச்சு பேலஸுடைய மெயின் கேட்ல இருந்து பார்ட்டி நடந்துட்டு இருந்த அந்த ரூமுக்கு ஓடி வராங்க. அப்படி வந்த அந்த கார்ட்ஸ் பார்ட்டி ரூமுக்கு வெளியில் இருக்கிற அந்த கார்டன்ல அந்த நபர் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி அவனை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் கிட்ட இருந்த ஒரு பிஸ்டல் எடுத்து 10ஆவதா ஒரு நபரை ஷூட் பண்றான். அப்படி இவன் இந்த முறை சுட்ட அந்த நபர் ராஜா பைரேந்திராவுடைய முதல் பையனான அளவுக்கு அதிகமான ட்ரிங்க் சாப்பிட்டு போதை அதிகமாகி ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போன இளவரசர் திபேந்திரா. ஓகே, அப்படி திபேந்திராவை ஷூட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, திபேந்திராவே தான். ஆர்மி ட்ரெஸ்ல வந்து தன்னுடைய சொந்த அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி அப்படின்னு எல்லாத்தையுமே வெறி பிடிச்ச மாதிரி சுட்டு கடைசியில தன்னைத்தானே சுட்டுக்கிட்டது ராஜாவுடைய முதல் பையனான திபேந்திரா தான். அப்படி அடுத்து ராஜா ஆக போற திபேந்திரா இயற்கையிலேயே ரொம்பவே நல்ல குணம் பிடிச்ச திபேந்திரா தன்னுடைய சொந்த அம்மா, அப்பா மற்றும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சுட்டு கொன்னதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? உண்மையிலேயே இந்த கொலையை பண்ணது அவர் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ரொம்பவே போன் சில்லிங் ஆன தி நேபாள் கிங் மாசக்கர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இப்ப உடனடியா இளவரசர் திபேந்திராவோட சேர்த்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் இளவரசர் திபேந்திராவை தவிர 9 பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இளவரசர் திபேந்திரா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னதான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் ராஜா இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய முதல் பையனான திபேந்திரா ஆட்டோமேட்டிக்கா நேபாள் நாட்டுடைய அடுத்த இளவரசரா அறிவிக்கப்படுறாரு. ஆனா அதுக்கப்புறமா 2 நாட்கள் கழிச்சு கோமா ஸ்டேஜ்ல இருந்த திபேந்திரா ஹாஸ்பிட்டலையே இறந்து போறாரு. இதனால திபேந்திராவுடைய தம்பி கைனேந்திரா நேபாள் நாட்டுடைய அரசரா ஆகுறாரு. இப்போ கைனேந்திரா தலைமையில் இருந்த அரசும் நேபாள் நாட்டு போலீஸும் இந்த கேஸ முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியில இருந்த கார்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சு உண்மையாவே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயம் இதுதான். அளவுக்கு அதிகமா ட்ரிங்க் சாப்பிட்டு அதனால போதையான திபேந்திரா ரூம்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய காதலி தேவியானி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு பேசிட்டு போனை கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆன திபேந்திரா தன்னுடைய ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர்கிட்ட இருந்த 3 டிஃப்ரெண்டான கன்ஸ் எடுத்துட்டு மெயின் பேலஸ்ல இருந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு நடந்து போறாரு. அப்படி கன்ஸ் எடுத்துட்டு போன அவரை பேலஸ்ல இருந்த ஸ்டாஃப்ஸ், கார்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் கூட அவரு அவ்வளோ கன்ஸ் எடுத்துட்டு போறத பார்த்து வித்தியாசமாவோ இல்ல வியர்டாவோ யாருமே ஃபீல் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா திபேந்திராவுக்கு சின்ன வயசுல இருந்தே கன்ஸ் கலெக்ட் பண்ற பழக்கம் இருந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு ஒரு கன் புதுசா வந்துச்சு அப்படின்னா அதை உடனடியா வாங்கி அது எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாரு. மேலும் இரவு நேரத்துல பேலஸை சுத்தி இருக்கிற பறவைகளை வேட்டையாடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. சோ அது மாதிரி அன்னைக்குமே அவர் பறவைகளை வேட்டையாடுறதுக்காக தான் போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்ட ஸ்டாஃப்ஸ் அவர் கன் எடுத்துட்டு போறத பார்த்து ரொம்ப பெருசா கண்டுக்கல. இப்ப அந்த பார்ட்டி ரூமுக்கு வெளியிருக்கிற கார்டன்ல அவர் எடுத்துட்டு வந்த 3 கன்ஸ்ல 2 கன்ஸை அங்கேயே வச்சுட்டு ஒரு மெஷின் கன்னை மட்டும் கையில் எடுத்துட்டு பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற அந்த ரூம்குள்ள நுழையிறாரு. இப்ப அந்த பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாருமே எதுக்குடா இப்ப ஒரு ஆர்மி ட்ரெஸ்ல அதுவும் கையில கன்னோட வந்திருக்காரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்தவரு நேரா அவருடைய அப்பா கிட்ட போய் நிக்கிறாரு. உடனே அவங்க அப்பா அவரை பார்த்து என்னாச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முக பாவனையில தன்னுடைய பையனான திபேந்திராவை பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள திபேந்திரா யாருமே நினைச்சு கூட பார்க்காத வகையில அவர்கிட்ட இருந்த மெஷின் கன் எடுத்து தன்னுடைய அப்பாவை சரமாரியா ஷூட் பண்ணிருக்காரு. அப்படி ஷூட் பண்ணதுல அந்த இடத்திலேயே நேபாள் நாட்டுடைய ராஜா இறந்து போறாரு. இப்ப அந்த பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு புரியாம ஒரு நிமிடம் தலை சுத்தி போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பார்த்த அந்த பயங்கரமான காட்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள திபேந்திரா அந்த பார்ட்டி ரூம்ல இருந்து வெளியே போய் இன்னொரு கன் எடுத்துட்டு திரும்பவும் உள்ள வராரு. அப்படி உள்ள வந்த அவரை பார்த்து அந்த பார்ட்டியில் இருந்த அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பயத்துல கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியாம ஹெல்ப் கேட்டு வெளியிருந்த கார்ட்ஸ கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் உள்ள வந்த அவரோ அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த அவருடைய ரிலேட்டிவ்ஸ சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்குன்னு அவர் அங்கிருந்த தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணல. அவருடைய டார்கெட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா இருந்துச்சு அப்படின்னு அங்கிருந்த ஐ விட்னஸ் சொல்லியிருக்காங்க. அவர் மோஸ்டா டார்கெட் பண்ணது தன்னுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் கிங் பைரேந்திராவுடைய பிரதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ். இப்ப அந்த இடத்திலேயே 6 பேர் இறந்து போறாங்க. அடுத்ததா தன்னுடைய அம்மா ராணி ஐஸ்வர்யா மற்றும் தன்னுடைய தம்பியை ஷூட் பண்றதுக்கு தேர்றாரு. இப்படி பார்ட்டி ஹால்குள்ள ஒரே கன் சவுண்ட்ஸ் கேட்கறதும் அங்கிருந்து எல்லாருமே அலறிட்டு இருக்கிறத கேட்ட கார்ட்ஸ் அதை பெருசா எடுத்துக்கல. திபேந்திரா பறவையை வேட்டையாடிட்டு இருக்காரு போல, அதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அலறல் சத்தம் அதிகமாகும் பொழுது சுதாரிச்சுக்கிட்ட கார்ட்ஸ் உடனடியா மெயின் கேட்ல இருந்து பார்ட்டி ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் திபேந்திரா தன்னுடைய கையில கன்னை வச்சுட்டு தன்னுடைய அம்மா மற்றும் தம்பியை தேடிட்டு இருந்தவரு அவங்க 2 பேருமே கார்டன்ல இருக்கிறத நோட் பண்ணி அவங்க கிட்ட போய் அவங்களையும் ஷூட் பண்றதுக்கு எய்ம் பண்றாரு. அப்போ அவருடைய தம்பி ப்ளீஸ் அம்மாவை மட்டும் விட்டுருங்கண்ணா, என்ன கூட கொண்டுக்கோங்க, பட் அம்மாவை மட்டும் விட்டுருங்கண்ணா அப்படின்னு கெஞ்சி இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அம்மா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் நிறுத்து, இப்படி பண்ணாத அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது எதையுமே மண்டையில ஏத்திக்க தயாரா இல்லாத திபேந்திரா தன் கூட பிறந்த தம்பி தன்னை பெத்து வளர்த்த அம்மா அப்படின்னு கூட பார்க்காம அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே பார்க்காம சுட்டு கொல்றாரு.
கரெக்டா அதே நேரத்துல பார்ட்டி ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்த கார்ட்ஸ் கார்டன்ல இளவரசர் திபேந்திரா அவருடைய அம்மா மற்றும் தம்பியை ஷூட் பண்ணி கொல்றத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சடனா அவங்களுக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடியல. எதுக்குடா இளவரசரே தன்னுடைய தம்பி மற்றும் அம்மாவை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு குழம்பி போயிருந்தாங்க. அப்ப அங்கிருந்த கார்ட்ஸ் திபேந்திரா கிட்ட, சார் உடனடியா கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவரு அவங்க சொன்ன மாதிரியே அவர்கிட்ட இருந்த மெஷின் கண்ணை கீழே போட்டுட்டு அவருடைய சைட் பாக்கெட்ல இருந்த பிஸ்டல் எடுத்து அவரே அவருடைய இடது பக்க தலையில கண்ணை வைக்கிறாரு. இத பார்த்து பயந்து போன கார்ட்ஸ், சார் தயவு செஞ்சு கண்ணை கீழே போடுங்க, எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே அவரை தடுக்க முயற்சி பண்றாங்க. பட் அதுக்குள்ள அவர் கன்னுடைய ட்ரிகரை அமுக்கி தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போறாரு. ஆனா இங்க மிகப்பெரிய கேள்வியே என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே சந்தோஷமா இருந்த திபேந்திரா சடனா ஒரு கன் எடுத்துட்டு வந்து எதுக்காக தன்னுடைய குடும்பத்துல இருந்த எல்லாத்தையுமே கொலை பண்ணணும்? அவர் இப்படி பண்ணதுக்கு மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அதுக்கான காரணம் தெரிஞ்ச ஒரே நபர் திபேந்திராவும் இப்ப உயிரோட இல்ல. போலீஸ் இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த நாட்டுடைய இளவரசர் திபேந்திரா தான் அப்படிங்கறத நேபாள் நாட்டுடைய மக்கள் கிட்ட சொன்னப்ப அத அந்த நாட்டு மக்களால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் நேபாள் நாட்டு மக்கள் எல்லாருமே இளவரசர் திபேந்திரா மேல அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. அவரு இயற்கையிலேயே ரொம்பவே நல்ல குணம் படைச்சவர். தான் ஒரு இளவரசர் அப்படிங்கிற ஆணவம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்பவே டவுன் டு எர்த்தா யாருக்கு எப்ப ஹெல்ப் அப்படின்னாலுமே முன்னாடி வந்து நின்று செய்யக்கூடிய ஒரு நபர். இப்ப கூட யூடியூப்ல இது சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல அவருக்கு சப்போர்ட்டா அவரை புகழ்ந்து பேசி அவரு இந்த கொலைகளை பண்ணிருக்கவே மாட்டார் அப்படின்னு ரொம்பவே உறுதியா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் இதுக்கு பதிலளிக்கிற வகையில போலீஸ் மற்றும் அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளவரசர் திபேந்திரா ரொம்பவே நல்ல குணமுடையவர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனா அவரு இயற்கையிலேயே ரொம்பவே பிடிவாத குணம் பிடிச்சவர். அவருக்கு தேவையானது அவருக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு நபர். சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். ஆனா அதுக்கான காரணம் தான் தெரியல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கு நேபாள் மக்கள், சரி ஓகே அவரு தான் இந்த கொலையை பண்ணதா இருக்கட்டும், ஆனா நாங்க கேட்கிற இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில கேள்விகளை முன் வச்சாங்க. அதுல முதல் கேள்வி, போதை தலைக்கேற அளவுக்கு அவர் குடிச்சிருந்தாரு, அவரை 2-3 பேர் உதவியோட தான் ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சதா சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கொஞ்ச நேரத்துல அவ்வளோ ஸ்டெடியா வந்து 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 10-15 பேரை எப்படி கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்ததா இரண்டாவது கேள்வியா, திபேந்திரா ஒரு ரைட் ஹேண்டர், அதாவது வலது கை பழக்க முடியவர். ஆனா அவரையே சுட்டுக்கிட்டு தான் சொல்லப்படுறது அவருடைய இடது பக்க தலையில. விச் மீன்ஸ் ஒரு ரைட் ஹேண்ட் பழக்க முடியவர் எப்படி அவருடைய இடது தலையில வச்சு இப்படி ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அவருடைய இடது தலையில தான் ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய லெஃப்ட் ஹேண்டை தான் அவர் யூஸ் பண்ணிருக்கணும். நார்மலா ஒரு ரைட் ஹேண்ட் பழக்க முடியவர் எதுக்காக திடீர்னு அவருடைய லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த கேள்வியா, ஓகே இவ்ளோ கன் ஷாட் சவுண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கும் பொழுது கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கன் சத்தம் கேட்டு பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு போறதுக்கு கார்ட்ஸுக்கு அவ்வளோ நேரமா எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கடைசியா ரொம்பவே முக்கியமா, இளவரசர் திபேந்திரா இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய உடலை அட்டாப்சி கூட பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கிரிமட்டோரியத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கேயே இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணி உடலை எரிச்சிட்டீங்க. ஒரு நாட்டுடைய அரசருடைய உடலை எதுக்கு இவ்வளோ அவசரமா முறையான கடைசி மரியாதை கூட பண்ணாம எரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் இப்படி கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே நேபாள் அரசாங்கம் கரெக்டான பதில் சொல்லாம அதை அப்படியே தட்டி கழிச்சிட்டாங்க. இப்படி ஒரு கேஸ்ல பல கேள்விகளுக்கு விடை தெரியாத மர்மம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி பல கான்ஸ்பிரசி தியரிகள் உருவாக்கப்படும். அதே மாதிரி இந்த கேஸ்லயுமே பல கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல ரொம்பவே முக்கியமான தியரிஸை இப்ப பார்க்கலாம். தியரி 1,
ஒரு பக்கம் மக்கள் கில்லர் திபேந்திரா அப்படிங்கறதான் உண்மை, அந்த பார்ட்டியில இருந்த அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே அவரு கொலை பண்றத கண்ணால பாத்திருக்காங்க, அப்ப இதை விட வேற என்ன சாட்சி வேணும், சோ அவரு தான் கொலை பண்ணிருக்காங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. மேலும் அவர் அப்படி கொலை பண்ணதுக்கு காரணமா 2 காரணங்களை சொன்னாங்க. அதுல முதல் காரணம், எப்படி பொன்னியின் செல்வன் படத்துல அவ்வளோ பெரிய சோழ சாம்ராஜ்யம் சரியறதுக்கு காரணம் நந்தினிக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் இடையில் இருந்த காதலா இருந்துச்சோ, அதே மாதிரி அவரு இவங்களையெல்லாம் கொலை பண்ணதுக்கு காரணம் அவருடைய காதல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவரு இங்கிலாந்துல இருந்த எட்டன் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும்போது அங்க தேவயானி ராணாவை மீட் பண்ணிருக்காரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே 2 பேருக்குமே காதல் வந்திருக்கு. தேவயானியும் நேபாள் நாட்டுடைய ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனாலுமே அவங்களுடைய காதல்ல பிரச்சனை இருந்துச்சு. எப்படி சோழர்கள் மற்றும் பாண்டியர்களோ அதே மாதிரி ஷா டைனஸ்டி மற்றும் ராணா டைனஸ்டி, இந்த 2 டைனஸ்டிக்கும் ஆகவே ஆகாது. இதுல திபேந்திரா ஷா டைனஸ்டியை சேர்ந்தவர் அண்ட் தேவயானி ராணா டைனஸ்டியை சேர்ந்தவங்க. சோ 2 பேர்த்துடைய வீட்லயுமே இந்த காதலுக்கு ஒத்துக்காம தடையா இருந்திருக்காங்க. பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திபேந்திரா அந்த பார்ட்டிக்கு வர்றவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமா வரவேற்றுட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு இன்ட்ரோல சொல்லியிருப்பேன். அப்பதான் தேவயானி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கும். அப்ப அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆர்குமெண்டால தான் அவரு ரொம்பவே கோபமாகி அதிகமா குடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆர்குமெண்ட் கூட இவங்க 2 பேர்த்துடைய கல்யாணத்தை பத்தி தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ திபேந்திராவுடைய காதலுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா குடும்பம் யாருமே ஒத்துக்கல அப்படிங்கறதால கோவத்துல அதிகமான போதையில இருந்த அவரு இப்படி எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் கோவத்துல அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னாலும் குணத்துல அவர் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கறதால இப்படி பண்ணிட்டமே அப்படிங்கிற கில்ட்ல கடைசியா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தியரி 2. இந்த படுகொலைகளை பண்ணது திபேந்திரா கிடையாது. திபேந்திரா மட்டும் கிடையாது, அவருடைய தம்பி அப்பா அம்மா அப்படின்னு எல்லாத்தையுமே கொலை பண்ணது அதுக்கப்புறமா நேபாள் நாட்டுக்கு ராஜான கைனேந்திர ஷா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த தியரி உருவாகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம், அன்னைக்கு நடந்த அந்த ஃப்ரைடே பார்ட்டியில கைனேந்திராவை தவிர ராஜ குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கலந்துருந்தாங்க. பட் அவர் மட்டும் வேற ஒரு வேலையா வெளியூர் போயிருந்ததால அன்னைக்கு நைட்டு அவரால் அந்த பார்ட்டியில கலந்துக்க முடியாம போகுது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்த ஷூட் அவுட்ல கரெக்டா அவருடைய ஒய்ஃப், அவருடைய பையன் மற்றும் அவருடைய பொண்ணு இவங்க மட்டும் சின்ன காயங்களோட உயிர் தப்பிச்சிருந்தாங்க. சோ மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கைனேந்திரா தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இந்த அரியணை வேணும் அப்படின்னா ராஜாவா இருந்த பைரேந்திரா மற்றும் அவங்களுடைய 2 பசங்களையும் நீக்கினா மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அவங்க 3 பேர்த்த மட்டும் கொலை பண்ணா சந்தேகம் இவங்க பக்கம் திரும்பிரும் அப்படின்னு சரியா திட்டம் தீட்டி இந்த படுகொலையை நடத்தி பழிய திபேந்திரா மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு மக்களால பேசப்படுது. தியரி 3. இந்த தியரி படி ஒரு கும்பல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த கொலைகளையுமே பிளான் பண்ணி பண்ணது இந்தியாவுடைய ரா மற்றும் அமெரிக்காவுடைய CIA ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரிஸ் இந்த கேஸ்ல இருக்கு. ஆனா இதுல திபேந்திரா தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற தியரியை தவிர வேற எந்த ஒரு தியரியுமே கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. பிகாஸ் கைனேந்திராக்கு ராஜா ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு மக்களுக்கு வர சந்தேகம் கரெக்டா இருந்தாலுமே அதுல லாஜிக் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. பிகாஸ் அந்த பார்ட்டியில அவங்கள சுத்தி ரிலேட்டிவ்ஸ், வேலையாட்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அத்தனை பேரை ஏமாத்தி அவங்கள கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி திபேந்திரா மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆகுறது படத்துல வேணா நடக்கும். அப்படியே அது நடந்திருந்தாலும் அவ்வளோ சாதாரணமா அதை பண்ணிருக்க முடியாது. சோ இளவரசர் திபேந்திரா தான் கோபத்துல போதையில இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்குன்னு மத்த தியரிஸ் பொய்யா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. பிகாஸ் நம்ம சேனல்ல நம்ம பார்க்காத ட்விஸ்டே கிடையாது. என்ன சொல்றீங்க? கரெக்டா SDI? நம்ம SDI எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் அப்படின்னு. இப்ப கூட இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சோ மீதி சொன்ன தியரிஸ்ல லாஜிக் இல்லாம இருந்தா கூட அது மேபி உண்மையா இருக்க கூட சான்சஸ் இருக்கு. சோ டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை போடும்படி நம்மளுடைய SDI மெம்பர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல எந்த தியரி உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க
நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.